ஆலங்குடி மக்களுக்கு வணக்கம். ஆலங்குடியில் இருக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் தெரிந்து கொள்வதற்கு நியூஸ் 55 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, செய்தியை பார்த்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள அரையப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் கலந்து கொண்டு விலையில்லா மிதிவண்டிகளை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். மேலும் மாணவர்களிடம் உரையாற்றிய அமைச்சர், இந்த பள்ளி மாணவ மாணவிகள் ஒழுக்கத்தில் மற்ற பள்ளிகளுக்கு முன் உதாரணமாக இருப்பதாக பாராட்டு தெரிவித்தார். மேலும் இந்த கல்வியை நன்கு கற்று வாழ்க்கையில் பல சாதனைகளை நீங்கள் படைக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். ஏனென்றால் நான் இன்று அமைச்சராக உங்கள் முன் நிற்பதற்கு முதற் காரணம் நான் கற்ற கல்விதான் என்று அவர் எடுத்துரைத்தார். தமிழ்நாட்டிலே எந்த பள்ளிகளிலும் இப்படிப்பட்ட மாணவ செல்வங்கள் இல்லை என்ற அடிப்படையில் மிக சிறந்த மாணவ செல்வங்களை பெற்றிருக்கின்ற பள்ளியாக நான் பார்க்கிறேன். இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், கல்வி அலுவலர்கள் எங்களை போன்ற அமைச்சராக உயர்வதற்கு அடிப்படையாக இந்த கல்வி இருக்கிறது. அந்த கல்வியை நல்ல முறையில் கற்று தேர வேண்டும், உயர வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு எனது பணிவான வேண்டுகோளாக வைத்து உங்களைப் போல. மேலும் இந்த ஆண்டு முதல் இந்த பள்ளியில் பொதுத் தேர்வு எழுதும் தேர்வு மையத்திற்கான அனுமதி கிடைத்துவிட்டதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த நிகழ்வில் அரையப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு பவுல்ராஜ், முதுகலை ஆசிரியர்கள் மணிகண்டன், அம்பிகா, செல்வம், ஜெய்சங்கர், சாந்தி, தங்கராசு, ரஞ்சித்குமார் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் மங்களலட்சுமி, திருஞான சம்பந்தம், சண்முகவல்லி, பத்மகுமார், நாகேஷ், நித்யா, ஜீவிதா, பாலாஜி, பால் மாரிச்செல்வன், பார்வதி தேவி, செல்வம், உடற்கல்வி ஆசிரியர் சிவபாலன் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் அனிதா, லதா, சுகுணா மற்றும் ஆய்வக உதவியாளர் சித்ரா உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர். ஆலங்குடி மக்களுக்கு வணக்கம். நான் ஆக்டர் ஜென்சன் பேசுகிறேன். ஆலங்குடியில் நடக்கிற எந்த செய்தியாக இருந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே தான். நியூஸ் 55 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆலங்குடியில் நடக்கிற எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கணும்.